சந்திரலோகத்து சிவனை எங்களுக்கு கொடுத்தது பெரிய தண்டனை. எங்கள் முன்னோர்கள் வாங்கி வைத்த சாபம் இருவரிடமும், ஒரு பெண்ணிடமும் சிவனிடம் இருவரிடத்திலும் சாபத்தை வாங்கி வைத்தார். நான் இந்த ஏகத்தில் கணித்தேன். குருக்கள் லிங்கேஸ்வரனுடைய மகனும் குருக்கள் லிங்கேஸ்வரி மனைவியும் சிவன் ஆலயத்தை விட்டு வெகு தூரம் சென்று வந்து விட்டார். வெகு தூரம் சென்று வந்து நாம்பல் படுவ கஷ்டத்தை சிவன் பார்த்து கொள்ளக்கூடாது, நம்பல் துன்பத்தை சிவன் பார்த்து கொள்ளக்கூடாது என்று தன் மகனையும் மனைவியும் அழைத்து கொண்டு வெகு தூரம் சென்று ஒரு சக்திக்கோடை உருவாக்கி வைத்துவிட்டு அதை தாண்டி விட்டு சிவன் நாமல் படம் துன்பத்தையும் கஷ்டத்தையும் பார்க்கக்கூடாது என்று சென்று விட்டார். வெகு நேரமாயி ஏன் எனக்கு அபிஷேகம் நடக்கவில்லை என்று கோபம் வந்துவிட்டு குருக்கள் லிங்கேஸ்வரன் எங்கு செல்கிறார் என்று பார்க்கலாம், என்ன செய்கிறார் என்று பார்க்கலாம் என்றபோது வெகு தூரத்தில் அவர் சென்றார். வெகு தூரத்தில் செல்லும்போது இவருக்கு அதிகமான கோபங்கள் வந்துவிட்டது. அப்போ அவர் மகனுக்காக தானே இவர் செல்லுகிறார். என்னை விட்டு செல்வது அவர் மகனுக்காகி. இந்த லோகத்தில் எந்த லோகம் செல்லுகிறாரோ அந்த லோகத்தை ராஜனாய்விடணும் என்று வரத்து அழைத்தார். குருக்கள் லிங்கேஸ்வரன் வம்சாவளி எப்போதுமே என்னை வணங்கக்கூடாது, வணங்கினாலேயும் அந்த வம்சாவளி அழிந்துவிடணும், வணங்காம விட்டாலையும் அழிந்துவிடணும் என்று சாபத்தை அழைத்தார். என்னை தொட்டு அலம்பனாலையும் அந்த வம்சாவளி அழிந்துவிடணும், என்னை தொட்டு அலம்பாம விட்டாலையும் அந்த வம்சாவளி அழிந்துவிடணும் என்று சாபத்தை அளித்தார். தன் மகனுக்கு வரத்தையும் கொடுத்துவிட்டு தந்தைக்கு சாபத்தையும் கொடுத்து விட்டார். நான் இந்த ஏகத்தில் கணித்து தெரிந்து கொண்டேன். எங்கள் முன்னோர்கள் சாபம் எப்படி சிவனிடம் வாங்கி கொண்டார், எப்படி சிவனிடம் வரத்தையும் வாங்கி கொண்டார் என்றுதான் நான் கணித்தேன். நாங்கள் தொட்டு அலம்பாமல் இருந்தால் எங்கள் வம்சாவளி அழிந்து கொண்டே இருக்கும். தொட்டு வணங்கினால் எங்கள் வம்சாவளி அழிந்து கொண்டே இருக்கும். நாங்கள் எப்போதுமே அலம்பாமல் விட்டாலையும் அழிந்து விடணும், எப்போதுமே அலம்பனாலையும் அழிந்து விடணும். அப்போ நாங்கள் எப்போதுமே வணங்கினாலையும் அழிந்து விடணும். ஆனால் நாங்கள் வணங்கிவிட்டாலையும் அழிந்து விடணும். இது எங்கள் முன்னோர்கள் வாங்கி வைத்த சாபம் சிவனிடம். ஒரு பெண்ணிடம் அந்த ராஜ்யத்துக்கு ராஜனாகன பெண்ணை
ஏகலிங்கேஸ்வரனுடைய தந்தை ஒரு கர்ப்பிணி பெண்ணிடம் சாபத்தை வாங்கி வைத்தார். பூமாதேவியே, எத்தனை லோகமாகனாலையும் இந்த வம்சாவளிக்கு பூமாதேவி தானம் கிடைக்கக்கூடாது என்ற சத்திய வாக்கு வாங்கி கொண்டு அந்த பெண்ணும் மரணமாகினாள். அப்போ நாங்கள் அந்த பெண்ணும் சாபத்தை இட்டால், சிவனும் சாபத்தை இட்டார். நான் கணித்த ஜாதகத்தில் முழுவதுமே எங்களை அழைத்து கொண்டு வந்ததுதான். நாங்கள் எப்படி என்பது தெரியாமல் ஒவ்வொரு கணிப்பும் நான் எடுத்துக்கொண்டேன். இதில் ஏன் நம்மளை மட்டும் அழித்து விடு கொண்டு வருதே, எதற்காக நம்மளை அழிக்கிறது, நாம் என்ன பாவம் செய்தோம், என்ன துன்பங்கள் செய்தேன் என்று பல வருடங்கள் கழித்து இந்த சாபத்தை கணித்தேன். ஆனால் எனக்கு பரிகாரம், நாங்கள் சிவனை வணங்கிக் கொள்ளலாம் என்பது யாராக இருந்தாலும் பரவாயில்லை, எந்த மொழியாக இருந்தாலும் பரவாயில்லை, இதை பார்த்து நீங்கள் சாபத்தை நீக்கிக் கொள்ளலாம், நீங்கள் சிவனை வணங்கிக் கொள்ளலாம், நீங்கள் சிவனை வணங்கி கொண்டால் உங்கள் சாபம் நீங்கிவிடும் என்று இதுக்கு பரிகாரம் கூறுவருக்கும் இந்த பரிகாரத்தை கணித்து கொடுக்கவருக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகப்பெரிய சாபத்தை நீக்கி கொடுப்பவருக்கு மிகப்பெரிய ஆனந்தமாகி நாங்கள் வாங்கி கொள்ளுகிறோம். என சிவன் அளித்த வரமும் சிவன் அளித்த சாபமும் இரண்டும் மிகப்பெரிய சாபம் என்பது நான் கணித்தேன். இது எப்படி இந்த பரிகாரத்தை நீக்குவது என்பது மக்களிடம் நான் கேட்டு தெரிந்து கொள்ளணும். ஐயா, எத்தனையோ நீங்கள் ஆலயத்தில் சாபத்தை கழித்திருப்பாய், எத்தனையோ ஜாதகத்தில் சாபத்தை கழித்திருப்பாய், எத்தனையோ லோகத்தில் நீங்கள் சாபத்தை கழித்திருப்பாய். ஆனாலும் இதற்கு பரிகாரம் நீங்கள் கூறினால் மிகப்பெரிய நன்றியாகும். இதுக்கு என்ன பரிகாரம் செய்தால் சிவனை வணங்கிக் கொள்ளலாம், இதுக்கு என்ன பரிகாரம் செய்தால் சிவனை அலம்பிக் கொள்ளலாம் என்பது பிராமணாகி இந்த சாபத்தை வாங்கி கொண்டவர், ஒரு பிராமன் மகனாகி இந்த சாபத்தை வாங்கி கொண்டவர். அப்போ பிராமன் மகனுக்கே இந்த சாபம் கொடுத்தவர் என்னால் மக்களுக்கு எவ்வளோ பெரிய அவருக்கு கோபம் வந்து இந்த சாபத்தை கொடுத்திருப்பார். இந்த பரிகாரத்தை கூறுவருக்கு எனக்கு முழு விளக்கமாய் கூறினால் 5 லட்சம் இதுக்கு நான் சன்மானம் கொடுக்கிறேன், என் பாவத்தை நீக்கி கொடுக்கிறேன். இதுக்கு என்ன செலவாகனாலையும் கவலை இல்லை, எங்களுக்கு இந்த பூமாதேவி தானம் கிடைக்கணும். இதை முழு விளக்கமும் சின்னத்துறை கதையில் பார்த்து கொள்ளலாம். நான் கணித்தது அத்தனை உண்மை நடந்த சம்பவம், இதில் எதுவும் தவறாக இல்லை. இது மக்களுக்கு ஏமாற்றக்கூடாது, ஏமாற்றி இருக்கக்கூடாது என்பது தான் இந்த சிவனுடைய வரம். இது எங்களை காலகாலம் அளித்தது எப்படி என்பதை நான் விளக்கமாய் காட்டுகிறேன். ஆனால் தயவு செய்து இது ஏதோ நம்மளை ஏமாற்றி விடுகிறார், நம்மளை தவறாக இவர் பயன்படுத்தி கொள்கிறார் என்பது யாரும் நினைத்து கொள்ளக்கூடாது. எந்த மொழியாகனாலும் சரி, எந்த ஒரு இதானாலும் சரி, இதை நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியலானாலும் தெரிந்து வேறிடம் கேட்டு தெரிந்து நீங்கள் இந்த பரிகாரம் செய்து கொள்ளலாம் என்றால் நான் தொலைக்காட்சி நம்பரை உங்களுக்கு பதிவு செய்து அனுப்புகிறேன், நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இந்த யூடியூப் சேனலில் பார்க்கவருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் பரிகாரம் இதுதான் எனக்கு கிடைத்த பரிகாரம். இந்த முதல் பரிகாரத்தை நீக்கினால் எங்கள் முன்வர் சாபத்தை அழித்து விடலாம். இதுக்கு யார் பரிகாரம் கூறுவர்? ஏன்னா நான் படிப்பறிவில்லை, நான் படிக்காதவர் ஒரு பரிகாரத்துக்கு வழி தெரியவில்லை. தயவுசெய்து எனக்கு தெரிந்த பரிகாரம் நான் பின்னே அழைக்கிறேன். இப்படி தான் நான் பரிகாரத்தை செய்து கொள்ளலாம்.
இல்லை இதுக்கு பரிகாரம் இப்படிதான் செய்ய வேண்டும் என்று மனம் சலிக்காமல் ஒரு பிராமன் மகனாய் கேட்டுக்கொள்கிறேன். பிராமணர்கள் எத்தனையோ யாகம் வளர்த்திருப்பார், எத்தனையோ சாப நீக்கியிருப்பார், எத்தனையோ புண்ணியதானம் செய்திருப்பார். அந்த புண்ணியத்தில் ஒரு புண்ணியம் எனக்கு தர்மம் அளியுங்கள். தாங்களை கேட்டுக்கொள்கிறேன். நான் யாரையும் வணங்கக்கூடாது, வரும்பிக் கொள்ளுகலாம். எனக்கு அழைத்த வரம் இதுதான், சிவன் அழைத்த வரம். தாங்களை உதவிதான் கேட்டுக்கொள்ளுகிறேன். இல்லை என்றாலும் நீங்கள் சின்னத்துறை கதையிலையும் இந்த கதை முழு விளக்கமாக பார்க்கலாம். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.